என் மாமா மேல பண்ற போது ஏலே கோலப்பா நீ பேப்பர்ல பாத்தியாடே? என்ன விஷயம்னா? என்ன விஷயமா? முதல்ல நீ துப்பிட்டு கேளு. என்னத்த கேக்க? என் மாமா கங்கா இருக்கால, தமிழ்நாட்டிலேயே +2ல 2வது ரேங்க் எடுத்து பாஸ் ஆயிருக்கா. அங்க நல்லா விவரம் உள்ள பொண்ணு, அவ அம்மா மாதிரி. அதான் ரேங்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கா. ஏலே கோலப்பா 6 மாசமா டைபாய்டுல கிடந்தாலும் உன் கொழுப்பு குறையலடே. அம்பியாயிருவாள் என் மாமா 2வது ரேங்க் எடுத்து பாஸ் ஆயிருக்காவோ. முதலாளி ஒரு செய்தி சொல்லிட்டு போலாம். வேலு வேலு வாழை இரு போ. என்ன கங்கா எப்படி இருக்கமோ? அக்காளுக்கு என்ன டாக்டர் வந்திருக்காரு? அதெல்லாம் ஏப்பா டாக்டர் வந்தாரே தப்பா? எங்க அக்காளை பாக்கிறதுக்கு நான் சும்மா வரக்கூடாதோ? இல்ல போலேசா நெஞ்சு வலிக்கு. நெஞ்சு வலியா? பிடிக்காத எதையும் சாப்பிட்டீங்களோ? ஆந்திர வாயுவா இருக்கும், இஞ்சி கஷாயம் வச்சு குடிச்சா சரியாயிடும். ஏய் என்னப்பா என் பொழப்புல கை வைக்க? சாமி அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, படிக்காதவே பேசிட்டேன். ஆனால் என் பொண்ணு கங்கா 12ஆம் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டா. நல்ல மார்க்கோட பேப்பர்ல நீ போட்டோ. நிறுத்தப்பா, உன் வாய் வலிக்க போகு. மீதியை நான் சொல்லுதேன். கங்கா 12ஆம் கிளாஸ் தமிழ்நாட்டிலேயே 2வது ரேங்க்ல பாஸ் ஆயிட்டா. ஒரு 4 மார்க்ல முதல் ரேங்க கோட்டை விட்டுட்டா. வேலைன்னா ஊர்ல எல்லார்ட்டையும் தமுக்கு அடிச்சாச்சு. உங்கள்கிட்ட சொல்ல வேண்டியது மட்டும்தான் அதான் பாக்கி. இப்போ உங்கள்கிட்டையும் சொல்லியாச்சு. ஏவுல 4 மார்க்ல முதல் ரேங்க கோட்டை விட்டுக்குதா? கொஞ்சம் உஷாரா இருந்தா அதையும் பிடிச்சிக்கலாம்ல. எடுத்தா உங்க கரைக்கான சொத்தை என் பேரு கருதி மாத்துருவீளோ? ஏன்பா பொம்பளை பிள்ளைய அதட்டுற? சொத்து தானே, அதானே பெரிய விஷயம். உன் பேருக்கு எழுதுனா சரியா போச்சு. ஐயா ஒரு பேச்சுக்களை சொன்னேன். உங்க சொத்து உங்கள்கிட்ட இருக்கட்டும், எங்களுக்கு ஒண்ணு வேண்டாம். அப்போ வேற என்ன வேணுங்கம்மோ? அந்த பயலை பார்க்கணும். என்னை விட 4 மார்க் அதிகமா வாங்கினவன ஏமோ தோக்கடிச்சவன் கைவரல முறிக்கணும். எம்மாடியோ என்ன போடு போடுது? என்னம்மா வளர்த்துருக்க வேலு உன் மகள, அவளை இங்கே விட்டுட்டு போயிடுறேன். அக்கா ஏன் சுத்தி வலிக்குத? உன் மக கங்காவை என் பையன் ஆதித்யனுக்கு கட்டி கொடுப்பியான்னு கேட்கா. என்ன சொல்லுத? மௌனம் சம்மதம் தான். அப்போ வேலை என்ன சம்மதிச்சிட்டான்னு தானே அர்த்தம். ஐயா இத நீங்க என்கிட்ட கேட்கணுமா? இது என் பொண்ணோட குடுப்புன்னு தான் நான் சொல்லுவேன். இதுங்க படிச்சது, நான் ஆளானது எல்லாமே உங்களாலதாயா. உங்க வசதிக்கு என்னால ஈடுகட்ட முடியாது, ஆனா உங்க அன்புக்கு என்னால நிச்சயமா ஈடுகட்ட முடியும். இந்த சம்பந்தம் கிடைச்சது என் அதிர்ஷ்டம் தாயா நான் சொல்லுவேன். கிடக்கட்டும், கிளவிய தூக்கி மணமேடையில வையினானா. இப்ப ஆறு கேட்டா இவளை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு. கல்யாணமா கல்யாணம் 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 வேணா ஒரு மண்ணு வேணாம். முதலாளி மவனா என்ன பெரிய மவராசனா? பேரை பாரு, ஆதித்யனா. ஆதித்யா நாசமா போக அந்த ஆதித்யா. மாப்பிளை சங்கர் முன்னால வந்து செய்ய. என்னமா தட்டு சகிதமா இங்க? மாப்பிள வீட்டுக்கு போனேன், அடைச்சு கிடந்தேன். அதனாலதான் நேர்லயே பார்த்து சொல்லிட்டு போலாம்னு வந்தேன். நம்ம கங்காளுக்கு கல்யாணம் பேசியிருக்கேன். மாப்பிள்ள வேற யாரும் இல்லை, உள்ளூர் தான். நம்ம மருதப்புள்ள மகன் ஆதித்யன். ஆதியா? அவனும் என் சுடன் தானே, வாலிபால்ல பின்னுவானே. வர வெள்ளிக்கிழமை நிச்சயாம்பூலம் வச்சிருக்கேன். மூத்த மருமகன் நீங்க, கண்டிப்பா வந்து நடத்தி தரணும். ஏப்பா மெட்ராஸ்ல ஜீன்ஸ் வாங்கியாரண்ணே, வாங்கியாந்தியா? ஜீன்ஸா? ஏய் அம்மைக்கு உடம்பு சரியில்லைன்னு அடிச்சு போறான்னு வரேன். அம்மா இப்ப எப்படி இருக்கா? இப்போ பரவாயில்ல. என்ன திடீர்னு? திடீர்னு தான் முடிவாச்சு. முடிவாச்சா? ஆபரேஷன். ஆபரேஷனா? அம்மைக்கா? ஆமா, மகனுக்கு டும் டும். இல்லே உனக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வேணும்னு கேட்டலடே. ஆமா உனக்கு ஜீன்ஸ் பேண்ட் மட்டும் இல்ல, ஒரு சட்டையும் வாங்கி தரேன். தேங்க்யூ. டும் டும்க்கு போட்டுக்க. உனக்கு எப்படி தெரியும்? என்ன? உனக்கு தான் டும் டும்னு. ஐயோ உளறிட்டனும். ஏமா வாடே. ஆதி பாப்பு. ஏமா எப்படி இருக்க? நான் என்னத்த சொல்ல, அவனே கேளு. மருமகனே, அம்மைக்கு பல்ஸ் ரேட்டு குறைவா இருக்கு. பேஸ் மேக்கர் ஃபிக்ஸ் பண்ண முடியே. ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல் பார்த்து ஃபிக்ஸ் பண்ண வேண்டியதானே மாமா? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அடுத்த மாசம். அப்புறம் நீ ஏமா கவலைப்படுத? அது என் கவலையில போ. என் உடம்புல கத்திய வைங்க, எதை வேணாலும் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி உன் கல்யாணத்தை என் கண்ணால பார்க்கணும் போ. நான் ஆபரேஷன் போவதுக்கு முன்னால உன் கல்யாணம் நடந்தாதான் அது நடக்கும். என்னம்மா எதுவும் முடிச்சு போடுதியே? முடிச்சு போட்டு பொண்ணு ஃபிக்ஸ் பண்ணியாச்சுடே. என்ன பைத்தியக்காரத்தமா இருக்கு? ஏமாமா உங்க டாக்டர் தொழில் எப்படி போயிட்டு இருக்குது? கோயிங் ஸ்டடி. அப்படியே அந்த மாமா தொழில்?
அதுதான் அந்த தரகர் தொழில். யாருமா அந்த பொண்ணு? மாமா, உண்மையிலே அம்மைக்கு உடம்பு சரியில்லையா? மருமகனே, இன்னுமா நீ உங்க அம்மையை பத்தி சரியா புரிஞ்சுக்கல? எல்லாம் நடிப்பா. வேற அவளுக்கு உடம்புக்கு ஏதாவது கோளாறுன்னு தோணுச்சுன்னா போதும் முடியே, அதானே சார்ஜ் போடுவாள்ல. என் கல்யாணம் கூட அந்த மாதிரி தானா? அது நடக்காது. அது இவன் என்னோட சப்பட. ஏமோய், உனக்கு ஒரு நோய் இல்லை. நீ தேவையில்லாம நடிக்காத. உன் ட்ராமா அரங்கிறாது. நான் நெஞ்சு வலியோட படுற படம் உனக்கு ட்ராமாவை தோணுதால? ஊரிய திரட்டி ஒப்பாரி வைக்காதம்மா. ஆமா, அது ஒண்ணுதான் நடக்கணுங்க. ஊரே கூட்டிய சாவுக்கு ஒப்பாரி வைக்கிறது. அது நடந்தா தான் நான் சொல்றத நீ நம்புவ. ஏமா, நீயும் புருஷனும் சேர்ந்து என் தலையில ஒரு குண்டு பூசணியை கட்ட பாக்குறிய. அது மட்டும் நடக்காது. இல்ல நடக்காது. நடக்க எப்பண்டே வந்த? வந்து 1/2 மணிக்கூர் ஆச்சுப்பா. எதுவும் சாப்பிட்டியா? இல்லப்பா, சாப்பிடுறத நிலைமையில நான் இல்ல. யாம்டே? அம்மைக்கு இப்படி உடம்பு சரியில்லாம போனதை நினைச்சா சோறு தண்ணி இறங்கல. கள்ளப்பையன். எலே, நீ பட்டினி கிடக்காதரே, உனக்கு எதாவது ஆயிர போகுது. ராசா, என்கிட்ட சொன்னத அப்பா கிட்டையும் சொல்லு போ. என்ன சொல்லுதான்? இல்ல, அந்த மிஷினை வந்து மிஷின் இல்லடே, பேஸ் மேக்கரு. அதான் அந்த ஆபரேஷன் கொஞ்சம் லேட் பண்ணாம ஒரு லேட்டும் இல்லடே, தீர்மானிச்சாச்சு அப்போலோ ஆஸ்பத்திரியில். அதுக்கு முன்னால உன் கல்யாணம் நடக்கணுமாம்டே. உங்க அம்மா தான் சொல்லுதா. ஏய் துப்பரிய சாமி, என்னால நோண்டிட்டு இருக்க? இல்ல, குட்டை பாவடை போட்டு ஆம்பளை மாதிரி முடி வெட்டிருப்பாள்ல, அந்த பிள்ளையோட போட்டோ இருக்கான்னு பாக்கேன். யார்ல குட்டை பாவாடை ஆம்பளை முடி? அதாமடே என் தங்கச்சியோட போட்டா. தங்கச்சியா? நீ லவ் பண்ணதே இல்ல? நான் லவ் பண்ணத பொண்ணா? யார்ல அந்த பொண்ணு? இல்லே, நீ மெட்ராஸ்ல படிக்க, நம்ம ஊர்ல பார்த்த பொண்ணை கட்டிக்க மாட்டேன்னு அடம் பிடிக்க. அப்ப என்ன அர்த்தம்? மெட்ராஸ்ல ஏதோ ஒரு புள்ளைய லவ் அடிக்க. மெட்ராஸ்ல வச்சு எனக்கு லவ் இல்ல, ஒரு மண்ணு இல்ல. எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம், அவ்வளவுதான். அதான் ஏன்? இல்ல, எனக்கு அந்த பொண்ணு பார்க்கணும். எந்த பொண்ணு? அதான் எனக்காக பார்த்து வச்சிருக்கேன், அந்த குண்டு பூசணி, அவ்வளவுதான். கங்காவா? ஆதி கங்கால பார்க்கணும். கம்மிடு கம்மிடு கம்மிடு, கத்தி ஊரிய கூட்டாதல. அந்த புள்ளி எனக்கு தனியா பார்க்கணும், புரியுதால? புரியுது. புரியுதா? கை புரியுது. புரியுதா? இப்ப புரியுது. நாளைக்கு பெண் பார்க்கும் படம், அவ்வளவுதானே? வாய் மூடிட்டு பேசாம வாங்கல. நெட்டைக்கு குட்டைக்கு நடுவுல நிக்குதே, அதான் நீ கட்டிக்க போற பொண்ணு. திரும்பி பக்கமா பாப்பல. ஆதி அவங்க மாதிரியே இருக்கு. ஆமா, அவங்களே தான். அதான் பின்னாடியே வராரு. அப்படியே சினிமா பாக்குற மாதிரி இருக்கு. ஆதி பாத்துட்டே வா போலாம். நான் பேசணும். பேசவே வேணாம், ஏச வேணாம், வா போலாம். ஏய் நீ போல. படிச்சவங்க சட்டம் பாஸ் பண்ணிருக்கிறதா சொன்னாங்க. போய் போடுவதீங்களா? இல்ல உங்க காலேஜ்ல இதைத்தான் சொல்லி கொடுத்தாளா? எனக்கு இது பிடிக்கவே இல்லை. எனக்கும் பிடிக்கல. ஏற்கனவே கல்யாணம்னு பிடிக்காம நானே மாட்டிக்கிட்டு தவிக்க. இதுல வேற பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்திரவனை பார்த்து சுத்திரவாளை பார்த்து. என்ன சொன்னீங்க? பொம்பளை பிள்ளை பின்னாடி சுத்திரவாளை. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? அதுக்கு முன்னால கல்யாணத்தை பத்தி என்ன சொன்னீங்க? உங்களுக்கு இந்த கல்யாணம் பிடிக்கல இல்ல? உங்களுக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் இல்ல? நான் இதை எப்படி சொல்றது தெரியாம தவிச்சுட்டு இருந்தேன். எனக்கு மேல படிக்கணும், இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட்டு கிடைச்சிருக்கு, அதனால வேண்டாம். உங்களுக்கு ஒன்று இருந்தால் தானே சொல்லுறதுக்கு. எப்படி சொல்லுறதுன்னு தெரில. சிட்டி லாட் ஆஃப் குட் லுக்கிங் கேர்ள்ஸ், குட் டைம்ஸ், லாட்ஸ் ஆஃப் ஃபன் அண்ட் அதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே கிராமத்தில் வந்து ஒரு பட்டிக்காடு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அது வந்து நம்ம. சரி 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 சாரி. நான் போய் பேசினா எங்க அப்பா என் நாக்க வெட்டி போச்சிருவார். எங்கள் அப்பா மட்டும் அதே தான் செய்வார். அப்போது நாம தான் ஏதாவது புதுசால்தனமாக சதி பண்ணி இந்த கல்யாணம் தானாகவே நிற்கிற மாதிரி பார்த்துக்கணும். எப்படி? கவலை விடுங்க, இந்த கல்யாணம் நடக்காது. என் பொறுப்பு. சத்தியமாவா? ப்ராமிஸ். சிங்கிகுளம் கணேசனுக்கு அட்வான்ஸ் கொடுக்கணும் டே. கல்யாணத்துக்கு அவன் நாதஸ்வரம் தான். முதலாளி, மூத்தம்மா கல்யாணத்துக்கு இப்படி தான் சொன்னீங்க, ஏமாத்திட்டீல. நான் என்ன செய்யடு, நாங்குநேரி கோயில் திருவிழான்னு போய் தொலைஞ்சிட்டான். ஏலே தக்கலை கேசவட்ட சொல்லணும் யானைக்கு. முதலாளி பார்த்து, நீங்க ஒரேடி ஆடுதியன்னு மருதுப்பிள்ளை நினைக்க போறாரு. நினைக்கட்டுமே. ஐயா ஆதி ஐயா வந்திருக்காவ. வாங்க வாங்க.
வணக்கம், எப்படி இருக்கிய? என்ன பாக்கிய, எல்லாம் உங்க அப்பாவோட புண்ணியம்தான். இந்த கேஸ்ல மட்டும் அப்பா விட்டு கொடுக்கலைன்னா இந்த இடமும் கிடைச்சிருக்காது, மில்லும் போட்டிருக்க மாட்டேன். அதில் என்ன இருக்கு? விட்டு கொடுத்து வாழ்ந்து வந்த மனுஷன். அதுக்கு பதில் தான் தங்கமான உங்கள் பொண்ணை நீங்கள் எனக்கு தர புரியல. உங்களுக்கு இதில் சம்மதம் தானே? என்ன பெரியவக பார்த்து செஞ்சால் தப்பாக போகுமா? பெற்றவங்க நீங்கள் எவ்வளோ சரிய கை மாறா இந்த உரிமை கூட நான் உங்களுக்கு கொடுக்காத எப்படி? கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் பெற்றவங்களோட விருப்பம் தான் பிள்ளைகளோட விருப்பமாகவும் இருக்கணும். என்ன கதையை கொழுப்புதான்? ஒன்றும் இல்லை. ஆமாம், நீங்கள் கல்யாணத்துக்கு என்ன செய்ய போறீங்க? தக்கலை கேசவன் யானையில் மாப்பிள்ளை அழைப்பு, சிங்கிகுளம் கணேசன் நாதஸ்வரம். முகூர்த்தத்துக்கு வேற ஏதாவது மியூசிக் பார்ட்டி வைக்கணுமா? இல்லை, வச்சிருவோம். நான் அது கேட்கல. முதல்ல நீங்கள் உங்கள் பொண்ணுக்காக என்ன செய்ய போறீங்க அது மட்டும் சொல்லுங்களேன். மருதப்பிள்ளை விட்டு சம்பந்தம், மாப்பிள்ளை தங்க கம்பி. என் சக்திக்கு அப்பாற்பட்டா கூட பரவாயில்ல, அள்ளி கொடுப்பேன், அள்ளி அள்ளி கொடுப்பேன். கேளுங்க, என்ன வேணும்? நான் தாலி கட்ட போகிறது உங்கள் பொண்ணுக்கு, நீங்கள் கொடுக்குற சீரசனத்துக்கு இல்லை. உங்கள் பொண்ணு வீஸ்நகை வேறுங்கூட வீட்டுக்கு வந்தால் போதும், அது மட்டும் தான் வேணும். சரி, நீங்கள் உங்கள் கல்யாணத்துக்கு என்ன வாங்கினீங்க? என்ன தம்பி இப்போ போய் அதை கேட்டுக்கிட்டு? சும்மா சொல்லுங்க. என் மாமனாரோட ஒரே சொத்து அவர் பெத்த பொண்ணு காமாட்சி, அதையே எனக்கு கொடுத்துட்டாரு. அந்த மாமனார் அப்படி செஞ்சப்போ என் மாமனார் மட்டும் அள்ளி அள்ளி கொடுப்பேன்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம்? அது இல்லை தம்பி, நாளைக்கு ஊர் உலகத்தில் 4 பேர் 4 விதமா பேசட்டுமே, பேசிட்டு போட்டுமே. உங்க அப்பாவுக்காகவாவது. அப்பா மட்டும் இல்லை, அம்மா அக்கா எல்லாரும் வருவாங்க, கேள்வி கேட்பாக, சண்டை கூட பிடிப்பாக. சரி, வேணா நான் சொன்னதா சொல்லுங்க. சேச்சா, அது எப்படி? எனக்கு முக்கியம் நீங்க. உங்களை எப்படி நான் விட்டு கொடுக்கறது? விவரமானவன் போ நீ. கடைசியா ஒரு வார்த்தை, என் மக மேல நான் வச்சிருக்க அன்புக்காகவாவது. நீங்க உங்க பொண்ணு மேல உண்மையான அன்பு வச்சிருந்தீங்கன்னா அது மட்டும் கொடுங்க, அள்ளி அள்ளி கொடுங்க. அதை விட்டுட்டு தோப்பு துறவை நகை நட்ட ரொக்கம் நீனா அதுக்கு 4 ஆள். என்ன விட்டுருங்க, பஸ் ஏறி போயிட்டே இருப்பேன். தம்பி தம்பி, தயவு செஞ்சு என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. அது இல்லை தம்பி. என்ன, எனக்கு கோர்வையா பேச வராது உங்களை மாதிரி. ஆனா ஒன்னே ஒன்று சொல்லுதேன், நீங்க மருதப்பிள்ளைய விட ஒரு படி மேல். தம்பி, திருநெல்வேலியிலேருந்து அக்கா வந்திருக்கா. அப்படியா? ஆமா. ஏக்கா இல்ல மர்மவனே ஏக்கா அத்தா வரலையோ? அவளுக்கு பள்ளிக்கூடத்துல இன்ஸ்பெக்டரா முடிச்சிட்டு வந்துருவாங்க. ஏக்கா நீ வந்துட்டல, எனக்கு ஒரு பெரிய தைரியம் வந்த மாதிரி இருக்கு. ஏல இல்லக்கா, இந்த கல்யாணத்தை நினைச்சா கொஞ்சம் பயமா இருக்கு. யா இல்ல எல்லாம் நல்லபடியா நடக்கணுமேன்ட்டு. நான் வந்துட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிடுதேன். சரி. உன் கல்யாணம் உனக்கு ஞாபகம் இருக்கா? எப்படில மறக்க முடியும்? இன்னைக்கு நாள்ல இருக்கு, வருஷம் 11 ஆயி போச்சுல. உன் கல்யாணத்தன்னைக்கு உன் சேலை பிடிச்சிட்டு சுத்திட்டு கிடந்தானாமே அம்மா இப்போ சொல்லுவா. சின்ன கூத்தா பண்ணுன நீ, என்ன சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட விடாம நீ போட்ட ஆட்டம் இருக்கே எப்பப்பா. அப்புறம் என்ன, ஒன்ன சமாதானப்படுத்த ஏன் கழுத்துல கிடந்த நெக்லஸ கட்டி உனக்கு போட்டு ஒன்ன தூங்க வச்சுட்டு நான் உள்ள போனா அங்க அவர் தூங்கிட்டு இருக்காரு. அப்புறம் அவரை அதான் இந்த பையன் பொறுக்க லேட் ஆயிட்டோ போல. ஏக்கா, அப்போ உன் கழுத்துல 2 நெக்லஸ் உண்டுல்ல? ஆமா, வீட்ல எப்பவும் போட பச்சைக்கல் நெக்லஸ், வெளியில கல்யாணம் காட்சினா வைராட்டிக. 2 நெக்லஸும் அப்பதான் செஞ்சு போட்டாக. ஆமா, என்னத்த போட்டு என்ன செய்ய, அந்த தேரூர்காரிக்கு எல்லாத்தையும் கொடுத்தும் ஆத்தலையே. இதுக்கே எப்படின்னா நம்ம வேலு மாமா அவர் பொண்ணு அனுப்புற மாதிரி வெறும் கட்டின சேலோட அப்பா வந்து அனுப்பிச்சிருந்தானே என்ன கதியா இருக்கும். வேலு மாமாவா? யார்ல அது? அதான் நம்ம புது சம்பந்தி, என் வருங்கால மாமனா இருக்கா. வரதட்சணைங்கிற பேர்ல ஒரு காசு கொடுக்க மாட்டாரா. வீஸ்நகை வெறுங்கையோட பொண்ணு வீட்டுக்கு வந்து சேருவானா. ஏனா உழைக்க வழி தேடி இந்த ஊருக்கு வந்து இன்னைக்கு வீடு மில்லு நெலோன மட்டும் இல்லாம பெரிய இடத்து சம்பந்தம் கிடைச்ச மமதியோ. பெத்த பொண்ணுக்கு ஒரு 10 பவுன் நகை செஞ்சு போட்டா என்ன கொள்ள? ஏக்கா ஏக்கா, நீ அடிக்கடி சொல்லுவல இந்த வேலு தம்பி சூதுவாது பிடிச்சவன், நல்லா நடிச்சு நம்ம அப்பாவை ஏமாத்துவான்னு.
நானா நான் இப்பல சொன்னேன் நீதாக்கா சொன்ன நீ மறந்துருப்ப. ஆனா ஒண்ணுக்கா, எப்படிக்கா ஒவ்வொரு ஆளையும் கரெக்டா எடை போடுத? நான் ஒரு மரமண்டை இல்ல மருமவனே, உன் மாமா மாதிரி இருக்காம உன் அம்மை மாதிரி புட்சால இருக்கணும்டே, புரிஞ்சா? ஆதி, இந்த விஷயத்தை உனக்கு ஆறுல சொன்னது? வேற யாரு? நம்ம சாமி தான். சாமியா? அவனுக்கு எப்படி தெரியும்? சாமிக்கு தெரியாத உலகத்துல ஒரு விஷயம் இருக்கா? சாமி, நான் கூப்பிடுறேன். சாமி, சாமி. இந்த பார், உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க எனக்கு நேரம் இல்ல. கல்யாண வேலை தலைக்கு மேல கிடக்கு. தயவு செய்து என்ன தொந்தரவு பண்ணாத. சாமி, என் கல்யாணத்துக்காக நீ கஷ்டப்படுறது கொஞ்சம் நிஜமாவடா? இப்போவாது புரிஞ்சது இல்ல? போய் சேரு. புரிஞ்சுதாவா? அதான் இவ்வளவு நேரம் உன்னை பத்தி அக்கா கிட்ட எவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தேன் தெரியுமா? என்ன சொன்ன? அதான் சாமி தான் அந்த கல்யாணத்துக்கே காரணம். சாமிக்கு தெரியாத உலகத்துல எதுவுமே இல்லை. கண்ணால கண்டதையும் காதால கேட்கறதையும் நம்புறவன் இல்லை சாமி, தீர விசாரிக்கிறவன். அப்படி இப்படி ரோஹன்னு புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு வந்திருக்கேன். நீ சொல்லுத பொய்ய நான் நம்பணும். நீ என்ன நம்ப மாட்டியா? நம்பல. சரி, நீ வந்து கேளு. கேட்க வேண்டிய அவசியம் என்ன சாமி, அவன் சொல்றது உண்மையாடா? இதுல என்ன சந்தேகம்? அதான் உண்மை, அதான் சத்தியம். உன்னை நம்பலாமா? என்ன இப்படி கேட்கிய? கண்ணால கண்டதையும் காலால கேட்கதையும் நம்புறவன் இந்த சாமி, தீர விசாரிக்கிறவன். அப்படித்தானே சொன்ன? உனக்கு எப்படி தெரியும் சொல்லு. உலகத்துல எனக்கு தெரியாம எந்த விஷயமே இல்ல. அதான் இந்த சாமி. ஏன்க்கா திடீர்னு மீட்டருக்கு மேல பிரஷர் ஏறுது? ஓ, பூகம்பம் ஏன் மர்ம ரூபத்துல வருதோ? ஏமோ, விஷயத்தை கேள்விப்பட்டியலா? என்ன சொன்னா தானே தெரியும். உன் புது சம்மந்தக்காரர் வேலு தம்பி காசு கூட சீதனமா தரமாட்டாராம். என்னமோ சொல்லுத? கட்டின சேலையோட தான் புள்ளைய அனுப்பி வைப்பாராம். அடி பைத்தியம், அந்த மனுஷன் அப்படிப்பட்ட ஆளடி. ஏக்கா, பைத்தியம் நம்ம சம்பகம் இல்ல, அந்த வேலு தம்பி தான். நானே அந்த ஆளு பைத்தியத்துக்கு 2-3 திருப்பு ரகசியமா வைத்தியம் பார்த்திருக்கான்னு வையன். 4 பேருக்கு விஷயம் தெரியறதுக்கு முன்னாலே பைசல் பண்ணிரணுமே. அம்மா, ஒண்ணு தெரியாத பச்சை மண்ணுமா, அவனுக்கு நம்மள விட்டா வேற ஆறு இருக்கா? நான் கல்லு மாதிரி இருக்கையில நீ ஏன் வருத்தப்படுற? இந்த சண்டைக்கு தலைமை தாங்கி உன் மகளை அனுப்பு. உனக்கு ஏற்கனவே பிரஷர் ஏறி போய் கிடக்கு. ஆமாமா, நீ வந்தா நல்லா இருக்காது. நானே ஒரு 8 போய் என்ன ஏதுன்னு கேட்டு வந்துடுறேன். வேலப்பனுக்கு தபாலி அனுப்ப முடியாது, நேர்லயும் கொடுக்க முடியாது. ஏமோ? அவர் இருந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சுப்பா. மாப்பிள்ளை தலைமையில ஒரு பெரிய பட்டாளமே வந்துட்டு இருக்கு. அப்படியா? ஏலே, சமகாலத்தை எடுத்து விரில. ஏமா, இது தள்ளி வை. சரிப்பா. வாங்க வாங்க வாங்க. தம்பி வந்ததுல இருந்து பொண்ணை பார்க்கணும்னு ஒத்த கால நிக்கான். அதான் பொண்ணையும் பார்த்துட்டு அப்படியே உங்களையும் பார்த்து பேசிட்டு போலான்னு கிளம்பி வந்தோம். போச்சு. ஏமோ, கங்கால கூப்பிடு. உன்னை பார்க்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க, வந்து சேலைய கட்டிக்க. இதான் பொண்ணோட தாத்தா. எந்திரிச்சு கும்பிடல. வணக்கம். ஏற்கனவே காது பீஸ், இவ வேற முணுமுணுக்கா. இதுதான் மாப்பிள்ளை தம்பி. ஓ, மாப்பிள்ளையோட தம்பியா? மாப்பிள்ளை வரலையா? ஏக்கோ, வந்த வேலையை தொடங்க. எப்பா வேலா, உன் பொண்ணுக்கு என்ன பண்ண போற? கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ, அப்பா கிண்டல் பேச்சு எங்க போய் முடிய போதோ தெரியல. அது இல்லனே, கல்யாணத்துக்கு என்ன கொடுப்பீன்னு கேட்காவ. நான் பொண்ணை கொடுக்கேன், நீங்க மாப்பிள்ளை குடிக்கீங்க. அம்புட்டேன். சும்மா பேசலாம்லே. ஏக்கோ, விட்டுறாத. என்ன சுத்தி வளைச்சு பேசிக்கிட்ட? உங்க மவளுக்கு என்ன சீர்வரிசை தர போறிய? ஓ, இந்த கல்யாண விஷயத்தை தொடங்குனது உங்க அப்பா. அவங்க வரட்டும், நான் அவங்ககிட்ட பேசிக்கிட்டேன். இதுல ஒளிவு மறைவுக்கு ஒன்றும் தேவையில்லை. நீங்க எங்க அப்பா கிட்ட பேசுகிறத என்கிட்டயே பேசலாம். ஏன்னா கல்யாணத்துக்கு முன்னால எல்லாத்தையும் வெளிப்படையா பேசுகிறது நல்லதில்ல. மாப்பிள்ளை தாலி கட்ட போறது என் பொண்ணுக்கு தான், சீர்வரிசைக்கு இல்லை. என் பொண்ணையே நான் கொடுக்கேன், அதை தவிர வேற என்னத்தை நான் கொடுக்க? சாமி, நீ சொன்னது உண்மையா தானே இருக்கு? நான் என்னத்த சொன்னேன்? நீ சொன்னடே. ஆமாமா சொன்னேன். பொண்ணை பெத்தவன் பேசுக பேச்சா இது? ஏன்பா வேலு, ஊர் உலகத்துல 4 பேரும் 4 வகையா பேசுவானுங்களே. 4 பேர் என்ன, 400 பேர் 4000 விதமா சொன்னாலும் வீசின கையும் வெறுங்கையுமா தான் என் பொண்ணு மாப்பிள்ளை வீட்டுக்கு வருவா. அப்ப கடைசியா உங்க வார்த்தை தான் என்ன? எனக்கு கோர்வையா பேச வராது போய், முடிவா சொல்லுதேன். நான் என் பொண்ணையே கொடுக்கேன், அதை தவிர வேற என்னத்தை கொடுக்க? சமுத்திரம்ல இறங்குங்க. ஐயா, உள்ள வந்து உட்காரணும். நான் உட்கார வரல. நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையாடே?
வீசின கை வெறுங்கையோட தான் உன் பொண்ணை அனுப்பி வைப்பேன்னு சொன்னியா? உண்மைதாயா. வேற என்னெல்லாண்ட சொன்னேன்? மாப்பிள்ளை கல்யாணம் பண்ண போகுது, என் பொண்ணை மட்டும்தான் சீர்வரிசை இல்லை, என் பொண்ணையே நான் கொடுக்கேன், வேற வேற என்னத்தை நான் கொடுக்க அப்படின்னு சொன்னேன். இப்படி மண்டகர்வம் பிடிச்சவனுக்கு என் மகளை கொடுத்துட்டேனே. 20 வருஷத்துக்கு முன்ன இருந்த அதே கர்வம், தைரியம், நேர்மை, பெருமையா இருக்கு. ஒன்ன மாதிரி மாமனார் என் பையலுக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷம். வீசின கை வெறுங்கையோட உன் பொண்ணு அனுப்பல, விலை மதிக்க முடியாத பண்பாட்டையும் நல்ல குணத்தையும் உன் பொண்ணோட அனுப்புத. வேற என்னலே வேணும்? சந்தோஷம். என்னலே வேடிக்கை பார்த்து நிக்கிறீங்க? வெள்ளன நிச்சயதார்த்தம், வேலையை கவனிக்கல. போங்க போங்க பொண்ணுங்களா, வாயை பார்த்து நிக்காதீங்க, போங்க போங்க. காலையில் நிச்சயம்லாம் கிளம்பணும். ஓம் ஸ்ரீமன் மகாகணாதிபதே நமஹ. ஓம் சபைக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு புடவை வாங்கிக்கிறது. லக்ன பத்திரிகை வாசிக்க போறா, என்ன செய்ய போறா கேளு. லக்ன பத்திரிகை வாசிக்க போறா, இப்ப என்ன செய்ய போறேன்னு அக்கா கேக்கா. யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. யோசிச்சுட்டு இருக்காங்களா? யோசிச்சுக்கிட்டு இருந்தா முகூர்த்த நாளே வந்துரும் சொல்லு போ. இடம் அம்பாசமுத்திரம், தேதி 24/1/2001. இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா முகூர்த்த நாள் வந்துருமா? உன் அக்காளையும் கொஞ்சம் யோசிக்க சொல்லு, மூளை கரைஞ்சு போயிடாது. செல்வன் ஆதித்யனுக்கு அம்பாசமுத்திரம் திரு வேலுத்தம்பி அவர்களின் மகள் செல்வி கங்காவை வரும் சித்திரை மாதம் 17ஆம் நாள் திங்கட்கிழமை, அதாவது ஏப்ரல் 30. உங்க மண்டை ஏன் வழுக்கையா இருக்கு? எல்லாம் அதிகம் இங்கே கேட்க, ஆஸ்பத்திரிக்கு வந்து கேளு. அதெல்லாம் முடியாது. மேஷ லக்னத்தில் திருமணம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட பட்டணத்துல நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காம்ல, திருநெல்வேலி நிறைய. சக்தி அம்பாள் கல்யாண மண்டபத்தில் நடத்த அதுல ஒண்ணு வர சொல்லி இதைதான் காதலிக்க, இதையே கல்யாணம் பண்ணிப்பேன்னு பெரியவங்க கிட்ட சொல்லுது. அதற்கு மறுநாள் சித்திரை 18ஆம் நாள் அப்படி சொன்னா குழப்பம் வருமா? வரலனா குழப்பம் வரலனா குழப்பத்துக்கு ஒரு ஆளை வச்சிருக்கோம்ல பட்டமா. ரெண்டு பேரும் ஏந்திருந்து தட்ட பாத்தீங்க. தான்யம் தனம் பகவத்ரலாபம் தததம் வத்சரம் தீர்க்கமாயுஹு. பட்டுமதனி பட்டுமதனி பட்டுமதனி. என்ன முகங்கா மூச்சரைக்க ஓடியார? எனக்கு கல்யாணம் பேசிருக்கா மாதிரி. என்ன கூப்பிடல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல. பின்ன ஊரே உன்னை பார்த்து பயப்படுதுல. உன் கால் பட்ட இடம் விளங்காதா? நீ போன காரியம் உருப்படாதா? அடி பாவி, இது சொல்றதுக்கு எங்க வந்த? என் கல்யாணம் சொல்ல வந்தேன். எனக்கு என் மதனி முக்கியம், உன் ஆசீர்வாதம் முக்கியம். நீ நின்னு என் கல்யாணத்தை நடத்தி கொடுக்கணும். என் தங்கம், என்ன மதிச்சு சொல்லி இருக்க, உன் கல்யாணத்தை நான் கூட நின்னு நடத்துவேன். பட்டு மாதிரி வராம இருந்துடாத, கல்யாணம் கேட்டு போயிரும். சரியா? தைரியமா போ, நான் நின்னு நடத்துறேன். ஆத்தி சார், நீங்க தான் அம்பாசமுத்திரம் கேட்டீங்க, வந்துருச்சு, இறங்குங்க. வாட் a village. இறங்கிக்க. லவ்லி அட்மாஸ்பியர் ஜி. ஆத்தா, நான் பாஸ் ஆயிட்டேன்னு மயில் வரப்புல ஓடி வந்து இந்த லொகேஷன் தானே? என் இனிய வில்லேஜ் ஓல்டேஜ். ஐயோ, இவன் நம்பாளுதான்டா. தாத்தா, எனக்கு ஒரு 100 மில்லி பாத்ரூம் போகணும், ஒதுங்க முடியுமா? ஆஹா, எவ்வளவு லேண்டு. சிட்டியா இருந்தா பிளாட் போட்டு பிளாட் கட்டிருப்பானுங்க. இப்படி அடி. இங்கயா? சரி, நீங்க தான் இடத்த காட்டிட்டீங்கல்ல, நீங்க அப்படி போங்க, நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அந்த வேலையெல்லாம் என்கிட்ட நடக்காது. உனக்கு பாதி, எனக்கு பாதி. இதுல பாதி பாதியா? என்ன அசிங்கமா பேசுறீங்க? நான் பாத்ரூம் போறதுக்குலாம் வந்தேன். நீ தானே வந்து பாக்கெட்ல பாட்டில் வச்சிருக்கேன்னு சொன்ன. பாக்கெட்டாவது பக்கெட்டாவது, நான் பாத்ரூம் போகலாம் வந்தேன்.
இந்த வேலையெல்லாம் என்கிட்ட காட்டாத. என்ன பாக்கெட்ல பாட்டில் புல்லா வச்சிருந்தாலும் சரி ஆப்பா வச்சிருந்தாலும் சரி, நீயே குடிக்கிறதுனாலும் குடி. இந்த பெரிய மனுஷன் மேல பரிதாபப்பட்டு ஒரு ஸ்மாலாவது கொடு. பாத்ரூம்ல ஸ்மால் கேக்குறாரு. இந்த கிராமத்துல எள்னிக்கு பதிலா இதானா? தண்ணி அடிக்க வந்து தலையில அடிச்சுக்கிட்டு இருக்கிறான். ஸ்மால் இல்ல, பெரிய கல்லா தூக்கி லார்ஜா தலையில போடு. ஐயா எனக்கு இந்த இது இல்ல, இது அந்த அதுக்கு வந்திருக்கேன். அதுக்கே தான் வந்திருக்கேன். ஒண்ணுக்கு இல்ல அதுக்கு வந்திருக்கேன். அட பரதேசி, என்ன பாத்ரூமுக்கு வருதுன்னு சொல்லி தொலைக்க வேண்டியது தானே. நான் இன்னும் ஒரு தடவை கூட உங்களுக்கு சொல்லல. இந்த பரந்த இடத்துல எங்க வேணாலும் அடிக்கலாமே. இதுக்காக பண்ணையாரு வீட்டையா திறந்து வச்சுக்கிட்டு இருப்பான். 2 ஸ்பீக்கரும் அவுட். இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு காரணமே நான் தான். சாரி गाइस, எல்லாத்தையும் சொல்றேன். பை. உன்னோட சிட்டி गर्ल्स கேலாம் என்ன பத்தி சொல்ல போறேன். ஜஸ்ட் லிசன். ஒன் என்ன பண்ற ஆதி நீ? ஆதி என்னடா கல்யாணமா? என்ன சொல்றேன்? சொல்லவே இல்லையே. யா. இது பாரு, நான் என்ன சொன்னாலும் நீ பேசாத. என்ன எங்க? வாயை மூடிட்டே இரு, ஓகே? ஏம்மா, இது ஆஷா, என் கூட காலேஜில் படிக்க பிள்ளை. அம்மா, நாங்கள் 2 பேரும் உயிருக்கு உயிராக லவ் பண்ணதும். அது மட்டும் இல்லை, இப்போ இந்த கல்யாணம் நடந்தால் இவ தூக்கு போட்டு செத்துடுன்னு சொல்லுதா. நீ தான் எப்படியாவது புரிஞ்சுக்கிட்டு அப்பா கிட்ட எடுத்து சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தணுமா? என்ன தலையில கல்ல தூக்கி போடுத? உங்க அப்பா கால போட்டா நான் என்னடா பண்ணுவேன்? நீங்க தான் காப்பாத்தணுமா ப்ளீஸ். வேற யாரும் இல்லம்மா. இன்னும் 4 நாள்ல கல்யாணம். என்னது இது? கண்ணா பின்னான்னு பேசுற? நான் உன்னை இப்படி நினைக்கவே இல்ல. ரிலாக்ஸ், காம் டவுன். நான் சொல்றது கேளு. எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம். நிறுத்துறதுக்கு வேற வழி தெரியல. ஸோ 2 நாளைக்கு ஜிம்மோட கேர்ள் ஃப்ரெண்டை கடனை வாங்கியிருக்கேன், அவ்வளோதான். கவலைப்படாத, உன்னை நல்லபடியாக திருப்பி கொடுத்துருவேன். அட பாவி, ஜிம்முக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான், தேவதாஸ் ஆயிடுவான். ஐயோ கர்மம். இது பாரு, நீ எனக்கு அக்கா மாதிரி, ஓகே? அக்காவா? கட்டிக்க போறது ஒருத்திய, கட்டி பிடிக்கிறது இன்னொருத்தியவா? வீடு தாங்காதே. சாமி பாக்குறான், நடி. பட்ட பகல்ல அசிங்கம் பண்றானே. ஆத்தா, ஐயோ சாமி. ஜிம் டேய், அதான் உங்ககிட்ட எல்லாம் தெளிவா சொல்லிட்டல. ஜிம், நான் ஆதிடா. நீ ஆதியாடா? துரோகிடா, என்ன பிடிச்ச வியாதிடா. ஏண்டா உன் கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏன் ஆள் தான் உனக்கு கிடைச்சாளா? ஏய், அவன் தான் சொன்னான்ல, இதெல்லாம் ஒரு டிராமாடா. எதுடா டிராமா? மெகா சீரியல் மாதிரி முடியாம போயிட்டு இருக்குடா. ஜிம், இந்த கல்யாணத்தை நிறுத்த எனக்கு வேற வழி தெரியல. சரி, இந்த ஒத்திகை நடக்கிற சாக்குல வேற ஏதாவது உங்களுக்குள்ள சீரியஸா நடந்துறாது. யாராவது பாக்கும்போது தோல்ல கைப்பட்டு என்ஜாய் பண்ற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அப்புறம் என்ன, கண்ணே மணியன் கொஞ்சம் வேண்டி இருக்கும். சாமி வந்துட்டா மட்டும் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டு கண்ட இடத்துல கை போடணும். ஆமாண்டா. என்ன ஆமாடா? அவனை ஏன்டா அடிக்கிற? உன்னை அடிப்பேன். ஜிம், பாத்தியா, உன்னை அடிச்சு அவளுக்கு கோவம் வருது. ஜிம், வெறும் 2 நாளைக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எனக்கு கடனை கூட, அவ்வளவுதான். ஜாக்கிரதையா திரும்பி கொடுத்துறேன். 48 hours. அவ்வளவுதான். கேக்குறதுக்கே கேவலமா இல்ல? இன்டீசன்ட் ப்ரப்போசல் இது. டேய் ஜாக்கிரதை, பெர்ஃபெக்ட் மர்டர் ஆயிட போகுது. மிஷன் இம்பாசிபிள். சாரி ஆஷா. என்ன மில்லுக்கு போறியடா? நல்லபடியா போங்க. மாமா, மாமோய், உங்க மகளுக்கு சீமந்தம் நல்லபடியா முடிஞ்சதா? ஓடிட்டாரு மனுஷன். ஏன் பட்டமா பார்த்து பயப்படுதியே? ஏல நல்ல விஷயத்துக்கு போகும்போது விளக்கு மாத்த எடுத்து. அண்ணா, கங்காக்கு கல்யாணம் தெரியுமா? எங்க யாரு? என்னது கர்மம், காலையிலே பட்டமா வந்திருக்கால. ஆச்சி, இது அப்பாவோட வேலை. கல்யாணம் முடிகிற வரைக்கும் உனக்கு கூட மாட ஒத்தாசையா இருக்கட்டும்னு இதை வர சொல்லிருக்காங்க. எனக்கு ஒத்தாசை இந்த வேணையா? வர உன் அப்பனுக்கு புத்தி. மருமையை நான் போயிட்டா ஒன்னும் சொல்லதுக்கு வழியே இல்லை. ஏப்பா, கல்யாணம் முடிகிற வரைக்கும் இது நம்ம வீட்டுல தான் இருக்கணுமா? ஆச்சி தான் பட்டமா வர சொல்லிருக்கு. ஐயோ கர்மம், உங்க ஆச்சிக்கு வாய் மட்டும் 8 ஊருக்கு நீளம். ஆறு இல்லையா அந்த வீட்டுல? பட்டு வந்து காத்துட்டு இருக்கேன். ஏன் மாமா, நீங்க கூட என்ன மறந்துட்டீங்களாக்கும்? இந்த பட்டு என்ன பண்ணிட்டுன்னு என்ன கூப்பிடல? பாட்டி, உனக்கு வயசுதான் ஆச்சே ஒழிய அறிவே இல்ல. பாவங்கங்க, அந்த பச்சை புள்ள வந்து சொல்லித்தான் அவ கல்யாணத்தை பத்தி நான் தெரிஞ்சுக்கணுமாக்கும். நல்லது கெட்டதுன்னா 4 பேர் வந்தாத்தான் சொந்த பெந்த எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. காப்பி. ஐயோ, உங்க காப்பி தண்ணி எல்லாம் வேண்டாம். என்ன பிடிக்காதவங்க எது தந்தாலும் எனக்கும் பிடிக்காது. நான் வாரேன். ஆமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களும் என்ன கூப்பிடல.
அவங்க மனசுல என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பட்டம்மாவா இந்த பொட்ட பிசாசு அங்க போய் என்ன கலைச்சு வைக்க போதோ. கூட போங்களா, போங்க. ஏக்கா, கங்கா மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன், வரியா? அண்ணே நீ வா. கூத்து பாருங்க. வாக்கா. அடிச்ச வாங்க. சட்டை போட்டு வாங்க. ஏட்டி, ஏன் சாக்கல மாப்பிள்ளை பார்க்க வரையோ? பின்ன என்ன கிடிபிடி மாடனே பார்க்க வரேன். பூ எடுத்து மேல கல்லியா ஓய். பாத்தா, அங்க பாரு. பட்டம்மா வந்துகிட்டு இருக்கா. யாரு? அந்த சகுனி பட்டா. அவ இங்க வந்தா. நல்ல காலத்துல அவ கால போட்டாலே வழங்காது. பட்டணத்துல இருந்து நல்லது பொல்லாத வந்திருக்கமோ. ஐ, ஆர்த்தி அடிக்கிய எனக்கா கல்யாணம்? சாமி, அவ வந்து போற வரைக்கும் மூச்சு பேச்சு இருக்க கூடாது. அவ என்ன சொன்னாலும் வாயை திறக்க கூடாது. அந்த புள்ள ஆஷால அவ கண்ணுல படாம பாத்துக்க விளங்குது இல்ல. பட்டு இல்லாம கல்யாண கலையே கட்டல. பட்டு ஒரு பாட்டு பாட. என்ன பொண்ணு பார்க்க வரும்போது மட்டும்தான் நான் பாடுவேன். சரி, உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாதிரி நினைச்சுக்கோ. என்னையா பாடுவோம். எல்லாத்தையும் அரசல் புரசலா கேட்டப்ப கூட நான் நம்பல. என் பையன் இதை மாதிரி செய்ய மாட்டான்னு நினைச்சேன். என் நம்பிக்கையில மண்ணவாரி போட்டியல. கல்யாணம் வேணாம், கழுதை வேணாம், எல்லா ஏற்பாடையும் நிறுத்தி விடுதேன். சொல்லல, கல்யாணத்தை நிறுத்தி விடுவா. மொழிக்காம பாரு, வாயில என்ன மண்ணாட அடைஞ்சு கிடக்கு. கண்டவெல்லாம் கேட்கான். மாப்பிள்ள டவுன்ல இருக்காருன்னு பொண்ணு தூக்கி கொடுத்துட்டீரா? எங்க இருக்கான், எப்படி இருக்கான், எவ கூட இருக்கான்னு கேட்கறது பார்க்கறது கிடையாதான்னு. தாயில்லா பிள்ளை இப்படி ஆக்கிட்டேன்னு. வேலு தம்பி, என் பையன் செஞ்ச தப்புக்காக நான் முதல்ல உன் காலில் விழுறேன்டே. முதலாளி, இல்ல அந்த டவுன் பிள்ளை கூப்பிடல. இவா பிள்ளை கல்யாணம் நடக்க போற மாப்பிள்ளைய காதலிக்கிய இதான் நீ படிச்ச பாடமா? உனக்கு நல்ல பெத்தவ இருக்கா? இல்ல நல்ல குடும்பம் இருக்கா? பணகாசு வேணா கேட்டு வாங்கிட்டு போய் தொலைய வேண்டியதானே? ஏன் இப்படி தூக்கி போடுற? நான் லவ் பண்றது உண்மைதாங்க. ஆனா உங்க மகனே இல்ல, இவர நீங்க தான் தப்பா புரிஞ்சிட்டீங்க. நான் வாந்தி எடுக்க காரணம் இவரு தான். ஐயோ சத்தியமா நான் ஒண்ணும் பண்ணல. இவர் கொடுத்த ஸ்வீட் தான். இவன் உனக்கு வெறும் ஸ்வீட் தாமா கொடுத்தான். எங்களுக்கு இவன் என்னல ஐயா படிச்சிருக்க. ஐயா பட்டத்து மாப்பிள, கவலைப்படாதீங்க, உங்க கல்யாணத்தையும் நானே நடத்தி வைக்கிறேன். வாரா சத்தி, இதான மாப்பிள, நானே முன்ன நின்று நடத்தி வைக்கேன். எனக்குன்னு வந்து வாத்திருக்கீங்க. அடுத்து கல்யாணம் தான். ஏரசா, உனக்கு தேவையானது